சம்பந்தப்பட்டாத படிப்பை பல வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் ஆராயும். லைஃப் மனுஷன் இழந்தது வாழ்க்கை, பெற்றுக்கொண்டது மரணம். ஒரு மனுஷனாலே பாவத்தினூடாக மரணமும் உலகம் அனைத்தையும் பிடித்தது போல நீதி உள்ள ஒரு மனுஷனாலே வாழ்க்கையும் வந்தது. யேசுவா மெசியாவின் மூலம். இந்த தற்காலிக வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாவிட்டால் அதை போல குருடர்கள் எவருமே இல்லை. படிக்காத குருடர்கள், படித்த குருடர்கள். எவ்ரி டே இஸ் பிரஷியஸ். மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு நாளும். ஒருவருடைய வாழ்நாட்கள் எத்தனை என்று எவருக்குமே தெரியாது. Nobody knows. Not one. இன்னும் எனக்கு எத்தனை நாட்கள் உண்டு? No. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அதை உயர்ந்த தேவன் நம்முடைய டாடியை எச்சரிக்கிறார். ஆரம்பத்திலே சுத்த வஞ்சிப்பிலே இருந்தோம். ஒவ்வொருவரும் சிலர் வித்தியாசமான மதங்கள் அப்படி சொல்லலாது. கிறிஸ்தவம் ஒரு மதம் தான், வித்தியாசமான மதம். அது எப்போ தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைகளை விட்டு வேலைக்கு போயிட்டது. புழுக தேவையில்லை, பெருமை பாராட்ட இடம் இல்லை. எப்ப அவரது வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சு போட்டு அவர் அழைத்த ஜனங்கள் யூதர்களையும் விட்டு பிரிஞ்சு தங்களது வழிகளில் நடக்க போறோம் என்று தீர்மானம் எடுத்தார்களோ, that's it. They lost the Hebraic roots. எபிரிய வேர்கள், அதாவது தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் கூறிய வார்த்தைகள் தூக்கி எறிஞ்சு போட்டு கிறிஸ்டியானிட்டி எங்கெல்லாம் வேண்டா. நோ வே. அஸ்திவாரம் இல்லாத ஒரு வீடு, அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எங்க போகிறோம், எங்க வருகிறது, என்ன நடக்கிறது, எதில் இடறுகிறோம் ஒன்றுமே தெரியாது. So what are you going to do with your life? God's asking you. மீதியாயிருக்கும் நாட்களை என்ன செய்ய போகிறாய்? ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கொடுத்த ப்ரொபேஷன் நாட்கள் இதுதான். இந்த வாழ்க்கையை வெறுக்காதவன் ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இந்த வாழ்க்கையை வெறுக்க வேணுமா? எஸ், நான் சொல்லவில்லை. தேவனுடைய மகன் யெகோவா சொன்னார், திற
வல்லமையான ஆசீர்வாதம் உள்ள நிலைத்திருக்கிற நீ கனி கொடுக்க ஆசீர்வாதமாக ஆரம்பித்து அந்த பழங்கள் ஆசீர்வாதங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோகானன் 15. A call to bring forth fruit. ஒரு விதையை நாட்டுகிறவன் அது முளைக்குதா வளருதா, அதுக்கு என்ன தேவை? வெயில் தேவையா, கூட வெயிலா, இணல்ல நிக்குதா, எல்லாம் பார்த்து எதை எதிர்பார்த்து கொண்டு தண்ணீர் ஊற்றி அதை செய்கிறார்கள். அது வளர்ந்து பூத்து காய் வந்து பழம் கொடுக்க இல்லையா? ஒன்றுல இருந்து ஒன்றுக்கு போகுது. நான் என்ன செய்யட்டும்? அதாவது ரட்சி பண்ற சொல் வஞ்சிப்பை கொடுத்தது எல்லாருக்கும். அத போல வஞ்சித சொல் ஒன்றுமே இல்லை. ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டேன். கேள்வி ஒன்றுதான். ஆதாமின் வம்சத்தில் இருந்த நாங்கள், அதாவது சுயநல வாழ்க்கை, எதிலே இடறுகிறோம் என்று தெரியாத வாழ்க்கை, பிசாசுகளின் தாக்குதல்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை, பிசாசுதான் எங்கள் தகப்பன் என்று தெரியாத வாழ்க்கை, எங்களது இலக்கு எது என்று தெரியாத வாழ்க்கை, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். உணர்ச்சிகளால், யோசனைகளால் ஆளப்பட்ட வாழ்க்கை, ruled by the emotions, desires. அதுல இருந்து இயேசுவின் வாழ்க்கையை பெறப்படும். எங்கே வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டோம். அதிலே வார்த்தை இருந்தது. ஆரம்பத்தில் அதிலே விதை இருந்தது. ஏன்? யெகோவா, அது உயர்ந்த தேவனின் விதை. விஷயம் அந்த விதை தேவனிடத்திலே இருந்தது, அவர் டேடியோடு. அந்த விதை தேவனாய் இருந்தது. அவருடைய கேட்டகரி, டேடியில கேரக்டர், அது உயர்ந்த தேவனின் சேம். அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய யோசனைகள் எல்லாமே சேம். விதையாக வார்த்தையாக இருந்தவர். ஏன் விதை என்று சொல்லுகிறோம்? தேவனுடைய வார்த்தை விதை, தேவனுடைய வார்த்தை. லூக்கா 8:11 தெளிவாக மற்றதுலையுமே இருக்குது. சுவாதமாக இங்க பேசுகிறேன். இவன் வசனம் என்று போடுறான். வசனம் பேச வரவில்லை. சொற்களை பேச, வார்த்தையை பேச அவர் வந்தார்.
யோகானன் 1:2 ஆரம்பத்திலே அவர் வார்த்தையானவர் விதை டாடியோடு இருந்தார். I remember இதை சும்மா வாசிச்சேன் நான். அந்த இந்து பூசாரி வந்து அந்த பிள்ளைகளோடு கேட்ட பொழுது நெத்தி அடிபட கொண்டு போய் நிலத்தில் விழுந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறதா என்று எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. விழுந்தவர் நெத்தி அடிபடப்பட்டார் என்று வாயாலே நுரையா பால் மாதிரி வந்து கொண்டிருந்தது ஏராளமாக நிலத்தில் இருந்து. I believe அந்த நேரத்தில் டேடியின் மகன் இவனுக்கு தெரியாது, இப்ப எல்லாம் தெரியும் சொல்லவில்லை. இவ்வளவு கொஞ்சம் தான், கொஞ்சம். அவருடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தைக்கு வாசிக்க இவ்வளவு வல்லமையா என்று அறிந்து என்னை அவர் முதலில் இழுத்தது மட்டுமல்ல, நான் அதுக்கு இணங்கி I started spending a lot of time in the Word. அப்ப தொடக்கம் 81 அது சரித்திரம். நான் உண்மையை காய்கிறேன் என்று அவருக்கு தெரியும். இந்த வார்த்தை தான் அவர் வார்த்தையானவர் விதை, தேவனுடைய விதை. தேவனோடு இருந்தார், அவரோடு இருந்தார். ஆரம்பத்திலே எதுவுமே உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் தேவனோடு இருந்தார். அவர் மகிமையிலே இருந்தார். யோகானன் 17:5, 17:24 அவருக்கு தொடக்கமில்லை. மேகா 5ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை வாக்கியம். அது பூர்வ காலங்களிலே தொட்டு அநாதி நாட்கள் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்போது கேட்கிற மாதிரி கேட்காது. வானத்தின் வானங்களை சிருஷ்டித்த தேவனின் வார்த்தை, பேசப்பட்ட அவர் வாயினாலே கூறப்பட்ட வார்த்தை, தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்டதை உனக்கு நான் சொல்றேன். அதிலே அவர் தேவனோடு இருந்தார். சகலமும் எல்லாமே அவர் மூலமாய், வார்த்தை மூலமாய், தேவனுடைய விதையின் மூலமாய் உண்டாயிற்று, சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல், அவராலே வார்த்தையானவர், வார்த்தை கூடாகத்தான் டாடியை சிருஷ்டித்தார். அவர் மூலமாய் always working together, Daddy and the Word, Daddy and Son. என்னமாக இவரே நேச மகன் என்று சொல்ல அவர் இன்னும் பறக்கவில்லை. நான் இப்பொழுது பேச இந்த வார்த்தைகளின்படி
அவராலே எல்லாம் உண்டாகவில்லை. நாம் அவருக்குள் வாழ்க்கை இருந்தது, விதைக்குள் வாழ்க்கை, விதைக்குள்ள உயிர். அந்த வாழ்க்கை மனுஷர்களுக்கு ஒளி. விதை, வாழ்க்கை, ஒளி. வாழ்க்கையை பற்றி ஆராய்ந்தோம். அவருடைய இரக்கம் வழிநடத்துதலோடு விதைக்குள்ள இருந்த வாழ்க்கை, விதை வார்த்தை, வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை. அவரே தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்துற புத்தகம் 19:13. Are you taking it in? இதால மட்டும் கேட்டு காணாது. நான் பேசுகிற one scripture, one word that can open your heart. That's a miracle. பவுலுக்கு அவரது குரல் கேட்ட மாதிரி, லிடியாக்கு அவளது இருதயம் திறந்த மாதிரி மற்ற எல்லாரும் இருந்தார்கள் ஆற்றங்கரையிலே. They were all listening. Now Lydia அதில் எழுந்து அவர்கிட்ட கேட்கிறாள், என் வீட்டை வருவீங்களா அவர்களை ஆசரிக்க. She was touched. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. லேடிக்கு மட்டுமே இருதயத்தை திறந்து மற்ற லேடிஸ் அப்படியே சும்மா விட அவர் நேர்மையின் உண்மையின் தேவன். எந்த ஒரு நிழல் இருள் பிசகு அவரிடத்திலே இல்லை. நெருங்க முடியாத வெளிச்சத்திலே இருக்கிறவர். அவர் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். God is light. எந்த ஒளிப்பு மறைப்பும் அவரிடத்தில் இல்லை. 1 யோவான் 1:5. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இருளிலே இருக்கிறவர்களுக்கு தேவை, உள்ளே வர வேண்டியது வாழ்க்கை. வாழ்க்கைக்கு முதல் அந்த வாழ்க்கையை கொண்டு வரும் விதை நாட்டப்பட வேண்டும். எப்படி இந்த விதை நாட்டப்பட்டது மற்ற இடங்களிலே? அவருடைய நேரத்திலே, அவருடைய வழி நடத்துதலே ஆராய்வோம். எந்த நேரமும் அவர் மாற்றலாம் செய்தியை. இன்றைக்கு இதை தொடங்க அனுமதி பெற்றேன்.
எத்தனையோ காரியங்கள் எனக்கு தெரியாது. நேர் விளங்கப்படுத்தினால தான் நான் சொல்லிக் கொடுக்கலாம். அவர்கள் உம்முடைய ஆடுகள், மகிழ் சொந்தமானவர்கள். நீர் டாடியின் இடத்துல சொன்ன மாதிரி நீர் எனக்கு கொடுத்த இவர்களுக்கு நான் உம்முடைய வார்த்தையை நான் கொடுத்தேன். வார்த்தை விதையை, விதைக்குள்ளே வாழ்க்கை, வாழ்க்கை வெளிச்சம். அந்த வாழ்க்கையை விட்டு, அந்த வெளிச்சத்தை விட்டு அவர்கள் இருதயம் பிழியப்பட்டதனாலே பீட்டர் சொன்னான், நாங்கள் இங்கு போறது வாழ்க்கையின் வார்த்தைகள் உம்மிடத்திலே தானே உண்டு. அவருடைய வழிநடத்துதலில் விதையாகிய இந்த வார்த்தை ஜனங்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அவர்கள் வாழ்க்கையை பெற முடியாது. பவுல் பேச லிடியாவின் இருதயத்தை தொட்டது வாழ்க்கை. அவன் பேசிய வார்த்தை கூடாக அந்த வாழ்க்கை உள்ளே போய் லிடியாக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது, அவர் வார்த்தை. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. வீட்டுக்கு போய் பவுலோட என்ன பேசுறாங்களோ எனக்கு தெரியாது. அவைகள் எழுதப்படவில்லை. Brother Paul, word you spoke just squeezed my heart. இதுதானே நடந்தது மவுதெருவிலே வந்தவர்களுக்கு. துக்கப்பட்டு வேத வாக்கியங்களை தெரியாது, திகதரிசிகள் முன்பு கூறப்பட்டதை அதை நம்ப முடியாது. இவர்கள் நம்பி இருந்தது யேசுவா அந்த நேரமே வந்து ரோமர் கையில இருந்து அரசாங்கத்தில் தங்களை விடுவித்து மெஷியா தான் அந்த வேலையை செய்வார். வரும் நேரத்திலே அவருடைய அரசாங்கத்தை தொடங்குவார் என்று நம்பி இருந்தார்கள். எங்கள் நம்பிக்கை எல்லாம் வீண் போச்சு. ஒன்றும் தெரியாதது என்ற மாதிரி கேட்கிறார். நாங்கள் நம்பி இருந்தோம் அவர்தான் விடுவிப்பார் என்று. அவர்களை கொண்டு போய் கொலை செய்தார்கள். எங்கள் நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. உன்னை அந்த இடத்திலும் அந்த பயங்கரத்திலும் நடந்து முடிந்த அவர் கொலை செய்யப்பட்ட செய்திகள் இவர்கள் கண்ணாலே கண்டாரோடு நான் அறியேன். அவர்கள் இருதயம் பிக்கப்பட்டு நீ உன்னை ஒரு ஆளாக பாப்பாயா? உயிர்த்தெழும்பிய யெகோவா அவர் பேசியது தேவனுடைய வார்த்தைகளை. வார்த்தையானவர் என்ன பேசலாம்? நீங்க நம்பவில்லையா? திகதரிசிகள் பேசியது நம்பவில்லையா? ஏன் இவ்வளவு மந்த புத்தி? மெஷியா பாடுபடவும் அவர் மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று தெரியாதா? அப்படியா நீ சொல்லி மோசே முதலிய அந்த புத்தகங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டதை குறித்து பேசிக்கொண்டு வந்தார்.
அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அவர்களை விட்டு போகிறவர் போல காணப்படுகிறார். தேவன் அப்படியே செய்வார். அவர் நாங்கள் அழைத்து கூப்பிட விரும்புகிறார். Come, stay with me. எங்களோடு கூட இரு. சாயங்காலமா போயிட்டது. இரவு நேரம் வந்தது. எங்களோடு தங்க. So he went with them. அவர்களோடு பந்தியில இருந்தார். உயிர் தழும்பிய யெகோவா. எஸ், நன்றி சொல்லி கண்களை முடித்ததும் அவர் மறைந்து போனால் அவர்கள் கண் பார்வைக்கு அவர் எங்கேயும் போய் ஓடி ஒழியவில்லை. அவரும் தைரியமாக விசுவாசத்திலே வழிநடத்த இவனமாக காரியங்கள் நடந்தது. அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததை சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடினார்கள் மற்ற சிஷியர்களுக்கு அறிவிக்க. எப்படியாக அந்த ரொட்டியை பித்து நாங்கள் நன்றி சொல்லும் நேரத்தில் கண்களை முழித்தோம், அவரை காணவில்லை. அங்கே மேல்மாடியிலே பயத்திலே ஒழித்திருந்தவர்கள் அவர்களிடம் போய் சொன்னார்கள். அதுக்கும் அவர்கள் நம்பவில்லை. அவரோ கதவுகள் பூட்டி இருக்க சடிதியாக உயிர் தழும்பிய அந்த உடலில் அவர்களுக்கு முன்பாக வந்தார். யார் பயப்பட மாட்டார்கள்? சேருக்குள்ளால் அப்படி வந்தார். கதவுகள் பூட்டி இருந்தது. வேதமாக்கியம் அதை எழுதி வைத்திருக்கிறது. அவர்கள் பயந்த நேரம் கூப்பிட்டு நம்முடைய கைகளை செக் பண்ண சொன்னார். தாமஸ் நம்ப மாட்டேன். அவர் கைகளில் காயங்களை கூட என் மேல விழ வேண்டும். What a time it must have been. அவன் குத்தப்பட்டு என் எஜமானே என் தேவனே, எஜமானும் என் தேவனும், அதான் சரியான மொழிபெயர்ப்பு. My master and my God. டாடி அது உயர்ந்த தேவன் அவருக்குள்ளாக இருந்தார். உள்ளே. That's why he said like that and he worshipped. Now
வாளை அவர் கொடுத்து கொண்டு வந்த நேரம் அது உள்ளே போய் அவர்களை பிழைந்தது. அங்கேயும் இங்கேயும் இந்த வார்த்தை உன் அருகிலே, உன் வாயிலே, உன் இருதயத்திலே கீழ்ப்படியும்படிக்கு அதுவே ஒரு 10ஆம் அதிகாரத்திலே போடப்படவில்லை. 9, 10, 11 குறிப்பாக யூதர்களுக்கு எழுதினது பவுல் அப்போஸ்தலன். அவர்களுக்கு ஒரு வழி, நீங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும் என்று சொல்ல வழிநடத்தியெல்லாம் போனதாகும். எனக்கு தெரியாது. 3 தடவை இந்த வார்த்தை நீங்கள் செய்யும் பொருட்டு, நீங்கள் கீழ்ப்படியும் பொருட்டு மகமம் 30ஆம் அதிகாரம் 14 தொடக்கம். பட் கீழ்ப்படியும் பொருட்டு ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் இல்லை. அதைத்தான் தொடுத்து பேசி வச்சிருக்கிறான் Paul. We will say that God willing some other day. கீழ்ப்படிவில்லாமல் யாருமே எவருமே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளேதான் டடியும் மகனுமாக ஒரே ஆவியாக அவர்கள் வந்து அவனை வீடாக்கி கொள்ளுகிறார்கள். That's the correct translation. They make their home. யோሐனன் 14:23 Daddy and son remind yourself all the time. இன்றைக்கும் சில யோசிச்சிருப்பார்கள், இந்த மாபுதர் அது இது திரும்ப திரும்ப தானே பார்க்கிறேன். முதலாவது சில புதிய ஆட்கள் வந்து பார்த்திருப்பாங்க இருந்து உன்னோட அல்ல உன் குடும்பத்தோட. அடுத்தது எவ்வளவுக்கு கூடுதலாக கேட்டு பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு எங்கள் உள்ளத்திலே பதிய ஆரம்பிக்கும். அந்த எமால் தெருவிலே வந்த இயேசுவ மாறி போகவில்லை. எங்கேயும் கிரகங்களுக்கு பின்னால போய் ஒளிந்திருக்கவில்லை. வானங்களிலே ஒரு ஈசை சார்ல நடிக்கு வலது பக்கத்தில் வீட்டிருக்கவில்லை. அவரும் நடியுமாக அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்குள்ளே இருந்த தொடர்ந்து நடக்குது ராஜ்யத்தின் வேலை. அறிவிப்பும் ஜனங்களை விடுதலையாக்குவதும் குருடர்களை தெரியாத பாதையிலே கொண்டு வருவதும் இருளை வெளிச்சமாக்குவதும் கோணலான வாழ்க்கையை நேராக்குவதும் அதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நடியும் மானம் விதைக்குள்ளே வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஒளியாயிருக்கிறது. See the steps. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. எவ்வளவு நாள் வார்த்தை கேட்டாய்? மனம் திரும்பினாயா? கேட்கிறதுக்கு முதல் மனம் திரும்பாமல் விசுவாசம் இல்லை. Period. இயேசுவும் கூறியது முதலில் மனம் திரும்புதல், யோசனைகள் மாற்றப்படுதல்.
எதை குறித்து? இந்த வாழ்க்கையை குறித்து. இந்த வாழ்க்கை வறுக்கப்பட வேண்டும். இந்த வாழ்க்கைக்குரிய சகல விதமான கண்டனி குடும்பத்தையும் பிள்ளையும் யார் உனக்கு கொடுத்தது? மனைவியையும் பிள்ளைகளையும். நீ பிறக்கும் நேரம் அவர்களும் வந்து விழுந்தார்களா உன் தாயின் மடியிலே? இவைகள் கடனாக உன் வாழ்க்கையை சோதிக்க டெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சிலருக்கு பிள்ளைகள் இல்லை, சிலர் கல்யாணம் கட்டியும் புருஷன் இல்லை, அது மனைவி இல்லை. All these things are there in this life. மனம் திரும்பாமல் விசுவாசம் எவருமே பெற முடியாது. ராஜ்யத்தை விசுவாசியுங்கள் என்று அறிவிக்கிறதுக்கு முன்பதாக அது உயர்ந்த தேவனுடைய மகன் யெகோவா ஜீசஸ் மனம் திரும்புங்கள் என்று அறிவித்தார். மார்க் 1:15. மனம் திரும்பாமல் ராஜ்யத்தை விசுவாசிக்க முடியாது. அதனாலே தான் இன்றைக்கு இந்த ராஜ்யம் செய்தி மறக்கப்பட்டு பலருக்கு அது ஒரு என்னென்று சொல்றது, ஏட்டு சுரக்காய். They can't believe. எபிரேயர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் முதலாவது கூடப்படுறது மனம் திரும்புதல். 6 போதனைகள். அதுக்கு பிறகுதான் விசுவாசம். People are trying to வேணாம். மாட்ட வண்டிலுக்கு முன்னால கட்ட வேணும். பின்னால இல்லை. மனம் திரும்புதல் முதலில், அதுக்கு பிறகுதான் விசுவாசம். மாடுகளை மனம் திரும்புதலாக எடு, பின்னால இருக்கிற வண்டியில் விசுவாசம். மாற்ற முடியாது, விசுவாசம் வராது. அதனாலே அவர்கள் ராஜ்யத்தை இன்று வரை வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறவர்கள் அல்லது வேத புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் ஏதோ ஒரு மனுஷன் வந்து என்னமோ ராஜ்யத்தை குறிச்சு பேசுறான்னு யாரும் வெளிப்பட்டு தானே அந்த ஆத்தக்கரைக்கு போயிருக்கிறார். அவர் புருஷன் யார், பிள்ளைகள் இருக்கா, அது ஒன்றும் கூறப்படவில்லை. அவள் செய்கிற வேலை கூறப்பட்டது. She took time. Not knowing that God is going to catch over them. அந்த இடத்திலே இயேசு அவளை பிடிக்க போறாரு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? வீட்டை இருந்து உடுக்கிற நேரம் இந்த ஆத்தக்கரைக்கு மாறது. I imagine all kinds of things.
எலியாவின் வீட்டில் சந்தோஷம். எலியா ஞானஸ்தானம் பெற்றிருப்பார் நிச்சயம். விதை உள்ளே வந்தது, வாழ்க்கை விதைக்குள்ளே இருந்தது. அந்த வாழ்க்கை வெளிச்சத்தை கொடுத்தது. அவள் சந்தோஷப்பட்டு அவர்களை இன்வைட் பண்ணினது வீட்டுக்கு வாங்குவோம். அவள் கொடுத்தது விதை. நிறைய காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. We need to get everything. டாடி இந்த நாளிலே கொடுக்கிறது. I wish somebody writes it and then sends it to me. We can correct and then we can put it into small booklets. See? Like this, so that you can take it anywhere where you are going. Keep it in your Bible. Anyway, hope யாருக்காவது அப்படியான ஒரு இருதயத்தை தேவன் கொடுப்பார். Just follow what I am saying and write those things down. வாழ்க்கை விதைக்குள்ளே இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. மனுஷர் குலம் அனைத்தும் இருளுக்குள்ளே பிரவேசித்தார்கள் பாவத்தினால். நான் எப்போ இயேசுவ பிறக்கிறதுக்கு 750 வருஷங்களுக்கு முன்பதாக ஏறக்குறைய இந்த நாடுகளிலே ஜீவித்த ஜனங்கள் மரண இருளில் உட்கார்ந்திருந்தார்கள். Darkness of death. Yeshayahu 9ஆம் அதிகாரம். See that? இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி மரண இருளிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் உடுப்பை போட்டிருக்கலாம், அச்சிடப்பட்ட வேத புத்தகம் கையிலே இருக்கலாம். No light. அங்கே ஒளி இல்லை. ஏன்? அங்கே வாழ்க்கை இல்லை. ஏன் வாழ்க்கை இல்லை? அங்கே விதை இல்லை. விதை வார்த்தை. விதை நாட்டப்பட வேண்டும். யோவான் 1:7 அவன் தன்னால் 6 தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி, அவன் மூலமாக எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை
அவரே தேவனுடைய மகன் என்று அந்த ஒளியை குறித்து சாட்சியாக வந்தான். வெளிச்சத்தை குறித்து சாட்சி கொடுக்க. வெளிச்சம் எது? யெகோவாவின் வாழ்க்கை. வாழ்க்கை எங்கே இருந்தது? வார்த்தைக்குள்ளாக. வார்த்தையானவர் மனுஷனானார். அவருக்குள்ளே வாழ்க்கை, நானே வாழ்க்கை என்று சொன்னார். எத்தனையோ பேருக்கு உதவிதவை, எத்தனையோ கோடிக்கணக்கான, ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, கோடிக்கணக்கானவர்களுக்கு வெளிச்சம் தேவை. What about the presidents and prime ministers? They don't know what to do. ஏதோ அவர் கொடுக்கிற வார்த்தையை பேசுகிறேன், நல்லதென்னா கேட்டு அதை பிடிச்சுக்கொள், மற்றது இல்லை என்றா விட்டு. அவன் மூலம் எல்லாரும் விசுவாசிப்பாடிக்கு ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க, வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்க, விதையாகிய யெகோவாவை குறித்து சாட்சி கொடுக்க. விளங்கினா? And the Hindus and the other people should know ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க. அப்படி என்ன? நீ ரசிக்கப்பட்டு சொல்லி இருக்கிறாய், உனக்கு ஒளி இருக்கா? அவரது வாழ்க்கை யெகோவா சொன்னாரு, நீங்களே உலகத்துக்கு ஒளி என்று ஒளியா இருக்கிறாயா? எத்தனை பேருக்கு முதுகுல காயம் பின்னால. சிலர்களுக்கு தையல் போட வேண்டி இருக்கும். புறங்கூறுதல் வார்த்தைகள் இங்க இருக்குது. ஏன் ஒளியை குறித்து ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தான் தெரியுமா ஜான்? You know why? He was a shining light. அவன் அற்புதம் ஒன்று செய்யவில்லை. வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லதெல்லாமே உண்மை. யெகோவா சொன்னார், I stopped there, you know. யோሐனன் கொஞ்ச நாட்களுக்கு எட்டுகிற நெருப்பாக எட்டிஞ்சு, he was a burning and a shining light, பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தான். அவன் கொஞ்ச நாள் நீங்க சந்தோஷப்பட்டு இருந்தீங்க இல்லையா? And you were very joyful. Why? அவனிடத்தில் இருந்து வந்த பிரகாசம், வெளிச்சம். என்ன செய்கிறாய்? உன் வெளிச்சம் பிரகாசிக்கிறதா அல்லது குப்பிலாம்பா? குப்பிலாம்பன்னா அந்த நேரத்தில் சொல்ற போத்தல்கள் மூடிய கலத்தி போட்டு ரோட்டை ஒன்று போட்டு லாம்பண்ணா அதுக்குள்ள போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு திரி வச்சு போட்டு பத்த வச்சது குப்பி லாம்பு. சரி, இருள் மூடிக்கொண்டு போகிறது. பயங்கர இருள், நாளுக்கு நாள் சுடர் விட்டெறிகிற நெருப்பாக இருக்க வேண்டும் நாட்கள். நெருப்பு
மக்களை காரிருளும் மூடும். காரிருள் பிசாசனுடைய நடமாட்டங்கள். அன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு இது வந்தது. முன்பு நடக்காத பிசாசுகளின் நடமாட்டங்கள் வீடுகளிலே தொடங்கி இருக்காம். இங்கிலீஷ் நல்லது. வெளிநாடு தமிழாக்கள் இல்ல. நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் வீடுகளிலே நடக்குதானே. அவனுக்கு நேரம் கிட்டி போயிட்டு வாராரே வழிச்சல்லி ஒரு தூதன் போட்டு அமர்த்தி விடுவான். பேய மட்டுமில்ல அவன கூட்டாளி மாதிரி எல்லாரையும். இந்த காட்சியை காண்ற நேரம் எத்தனை பேர் சர்ச் மண்டபத்தில் இருந்து ஓடினது. அவன் பேர் யோஹன்னன். ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். இது சிறிஷன் யோஹன்னன் பக்கத்தில் இருந்த புத்தகம். அவன் எழுதுறான். என்ன எழுதுறான்னு பாருங்க. அவன் அந்த ஒளி அல்ல. ஏன் தெரியுமா? ஒரு கூட்டம் இருந்தது, இப்ப இருக்கும் எனக்கு தெரியாது. Followers of John the Baptist. யோஹன்னனை ஞானஸ்நானம் கொடுத்தவனை பின்பற்றியாக்கள். அவன் சொல்லிப்பட்டான், நான் திக்க தெரியுமே இல்லை, நான் வேசியாவுமே இல்லை, நான் ஒரு குரல். சொன்ன குரல் குரல் குரல். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், மேடுகள் எல்லாம் தாழ்த்தப்படும். பெருமை கொண்டவர்கள் மேடுகள் தாழ்த்தப்படும். You got to spend time. Why do you spend time and catch his words? நீ என்ன யோசிச்சு என்ன கற்பனை பண்ணுகிறாய் என்று டேடிக்கு மகனுக்கு வாட்டிவா பார்த்து கொண்டிருப்பாங்க. அவைகளை மிஸ் பண்ணினான் டேடி மகனும். அவர்கள் அந்த நிலையிலே அதை உயர்ந்த தேவனாக அவருடைய மகனாக இருக்க முடியாது. அவர்களுக்கு மறைந்தது ஒன்றுமே இல்லை. என் யோசனைகளை தூரத்தில் இருந்து அறிகிறேன். So what do you want? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்புகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யாரை குறித்து பேசுகிறான்? இந்த புத்தகம் எழுதிய யோஹன்னன், யாகுஷுவா. அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான வாழ்க்கை, மகனின் வாழ்க்கை. மகனை விதை, விதைக்குள்ளே உயிர். விதையாக இருந்தவர் வார்த்தையாக இருந்து அவர் உலகத்திலே இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியலை. இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது பிசாசின் வல்லமைக்குள்ளாக மரண இருளில் இருக்கும் ஜனங்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள், நாகரீகத்தில் டப்புக்கு சந்திரனுக்கு ஆக்கள் அனுப்புற நாசா, அமெரிக்கா,
அப்படியான பேர் பெற்ற விஞ்ஞானிகள் எல்லாரும் உலகம் இயேசுவின் ஒளி இல்லாதவர்கள், இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள். You can be presidents or prime ministers. இவைகளை நான் சொல்றது அவங்களை நாங்க வேறொரு ஸ்தானத்தில் போட்டு பார்க்கிறது. Oh, he is the president, or so and so is the prime minister. They're dead without the light, without the life of Yahushua. Not dead. அவங்க G7 G26 என்னவும் வைக்கலாம். NATO United Nations meeting, dead. வேதவாக்கியங்களின்படி அவர்கள் மறித்து இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நேரத்திலே மறித்து இருந்தோம். ஒளியை பெற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையை பெற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், விதை நாட்டப்பட்டு அந்த மரம் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு விளங்காது. நிக்கோடேமுக்கு விளங்க இல்லை. உலகத்து காரியத்தை குறித்து பேசினேன், உனக்கு விளங்க இல்லை. பரலோகத்தின் வானங்களின் காரியத்தை குறித்து பேசினால் எப்படி நீ நம்ப போகிறாய்? நிக்கோடேமஸ், காற்றடிக்கிறது, நேற்றைக்கு அடித்தது இல்லையா? எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று எவருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் ஆவியினால் பிறந்தவன், அவன் வாழ்க்கை இருக்கிறது. ஆவியினால் வானங்களிலே இருந்து பிறந்தவன். காற்று என்று யெகோவா அதை சொன்னது எது தெரியுமா? நியூமா, ஹீப்ரு ருவாக். யெகோவா கிரீக் பேசவில்லை. He spoke Aramaic. Ruach is Hebrew. ஆனால் சரித்திரத்தை நன்றாக படித்தவர்கள் யெகோவா பேசிய வார்த்தை ஹீப்ரு கேட்ட அரமைக். உலகத்தார் அவர்களை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு நிலைமை. அவருடைய பேரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய பேர் யெகோவா, not இயேசு, not Jesus. டாடி கொடுத்த பேர் யெகோவா. அவரே தம்முடைய ஜனங்களின் பாவங்களிலே இருந்து விடுவிப்பார். மத்தியாக 1:21. அவள் ஒரு மகனை பெறுவாள். அவருக்கு யெகோவா என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் யெகோவா ஏன் கொடுக்க வேண்டும்? ஏன் டாடி அந்த பெயரை கொடுக்கிறார்? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிப்பார். காரண பேர் தேவனே நம்முடைய ரட்சிப்பு. அவர்தான் யெகோவாவை அனுப்பினார். பாவத்தின் தண்டனை, அக்கிரமம் அதை
அதனால் வந்த தண்டனையை நீக்க அவர் ஏற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்களுக்காய் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கியனை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் காயங்களால் நாம் குணமாகும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்கள் எத்தனை பேரோ அவர்களுக்கு தான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் கொண்டு வந்த வார்த்தை டடியினிடத்தில் இருந்து அதை விசுவாசித்து என்ன கொண்டு வந்தார்? தேவனுடைய ராஜ்யம் சமீபம். Repent and believe in the good news. So மனம் திரும்பி அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நாளாந்தம் அவருக்கு பின்னாலே இந்த வாழ்க்கையை வெறுத்து போகிறவர்களுக்கு அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச செத்தத்தினாலாவது மனுஷனின் செத்தத்தினாலாவது பிறக்காமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறக்கிறது தேவனுடைய பிள்ளை. அந்த வார்த்தை, அந்த விதை, அந்த வாழ்க்கை மனுஷனாகி தயவினாலும் உண்மையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே குடியிருந்தார். அவருடைய மகிமையை கண்டோம். அது டடிக்கு ஒரே பரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அத்திவாரம் போட்டிருக்கிறது இந்தியன் பாடத்துக்கு. Let's go to the book of Genesis, Bereshit. இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாவதாக சொன்ன. கொஞ்சம் சுருக்கமா பேசுறதுக்கு வாச்சி சொல்லாம. But worship it on there are people மூக்க பிடிச்சா வாயாமன்னு தெரியாத ஆக்கள் இருக்கிறாங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பிசாசின் இருள். தேவன் வெளிச்சம் உண்டாவதாக, let light be. வெளிச்சம் உண்டாகியது. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். அந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் அல்ல, சந்திரன் வெளிச்சமும் அல்ல. அது பிறகு சிருஷ்டிக்கப்பட்டது. பெரிய சுடர்கள் வானத்தில். No, this is different. அதுக்கு பிறகு தண்ணீர் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கத்தில் குவியவும் வெட்டாத்தரை ஏற்படுத்தவும் செய்தார். எல்லாம் எப்படி வருது? மரம் முளைக்க போனமே முழுவதும் கடலாக இருந்தால் தண்ணீராக பூமி அனைத்தும். இப்ப 3 பகுதி கடல் தண்ணீர், 2 பகுதி தான் வெட்டாத்தரை. யேசுவா அந்த புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கிற நேரத்திலே கடல் இருக்காதாம்.
பக்கத்தில் போய் குமியவனும் வெட்டாந்தரை வரட்டும் என்று அவரை இறுதியத்தில் என்ன இருந்தது? தண்ணீர கொண்டு வீதியார். ஆரம்ப புத்தகம் 1:10 தேவன் வெட்டாந்தரைக்கு எலோகிம் பூமி என்றும் சேர்ந்த தண்ணீருக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். So when you go to the beach, do you remember this scripture? You must. அவர் சொன்னபடியால் அப்படியோ ஒரு இடத்துல கோவிச்சது. இன்னொரு ஸ்கிரிப்சர் இருக்கிறது, உன் பெருமையான அடைகள் இங்கே திரண்டு வழிய வராதபடிக்கு அவர் எல்லை சாபித்தாராம். சமுத்திரத்தின் பெருமையான அலைகளாம் இங்காலவர்கள் இம்மட்டுமா இங்காலவர் இயலாது. அதை இருந்து கொண்டு சுனாமியாக வந்திருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி வீழ்ந்து போன சாபம் நிறைந்த உலகிலே ஜீவிக்கிறோம். சுனாமியை அவர் வர பண்ணி முழு ஜனத்தை கொண்டவர் என்று சொன்னால் அது பாதாள போய் மனுஷர்களின் உயிரை கெடுக்கிறது. அவனால முன்னூறு அடி அலைகள் வந்தால் எப்படித்தான் இருக்கும்? என்னவெல்லாம் சுத்தி திரிதான் வந்து பூமியில மீட்டியோரைஸ் என்ற பெரிய கல்லுகள் நடுவானத்தில் அதுகள் கொண்டு வந்து கடலுக்குள்ள விழுந்தா இதுக்கு மேலதிகமாக 5-6 அடுக்கு அல்லது கூட மாடி வீடுகளுக்கு மேலால தண்ணி போயிடும். எனவே அதுக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். அது நல்லதென்று தேவன் கண்டார். இப்ப வேற இது நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. எலோகிம் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் புல்லுகளை. ஏன் முதல்ல புல்லு? எனக்கு தெரியாது. மாடுகளை தான் முதல்ல யோசிச்சிருக்கிறார். அவைகள் சாப்பிட்டு மனுஷனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க பச்சை புல்ல தின்ற பச்சை புல்ல தின்ற கருத்த மாடு பால் கறக்க வெள்ளையா வருது. இது அற்புதமா இல்லையா? Milk is so wonderful. Whose idea? Daddy and son. அவங்களதான் ஐடியா. புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் புல்லுக்கு பிறகு மாறது விதை. நிறைய ஆழமான விஷயம் இருக்குது. அதாவது நாற்று நேரம் பார்த்து அடிக்கடி பார்த்து அது வளர்ந்து கனி கொடுத்து அது கனியோடு எப்படி தொடுபடாமல் இருக்க முடியும்? That's a kingdom. அது ராஜ்யம். விதையை பிறப்பிக்கும் புண்ணுகளையும்
பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் பல மரங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பழங்கள் தங்களது சாதியின்படியே அந்த மரம் அந்த பழத்தை கொண்டு வர வேண்டும். அந்த பழத்துக்குள்ளே விதைகள் இருக்க வேண்டும். தேவனுடைய ஞானம் அற்புதம். தேசிக்காய் ஒற்ற நேரம், கொய்யா பழத்தை வெற்ற நேரம் உள்ளுக்கு இருக்கிறது. தேவனுடைய ஞானம் விதையை போட்டு வச்சிருக்கிறார் என்பது நீ பட்டாய் இருதயத்திலே களி கூறுவாய். வாட்டர்மெலன் வெட்டினொன்னே இருக்குது. அப்படியே தோண்டி அடிச்சு அறிஞ்சு போடுவோம். நாங்க ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உயிர். அந்த மரத்தை, அந்த பயிரை, செடியை கொண்டு வர வல்லமையாக இந்த விதைகளை உள்ளுக்கு போட்டிருக்கிறார். இந்த மனுஷனால இது கூடும். அந்த மரத்தின் பழம் அந்த மரத்தை கொண்டு வர அதற்கு விதை பழத்துக்குள்ளே இருக்கிறது. Take me off. தக்காளி விதைகள் இது அப்படி பட்டி போட்டு நாட்டுறார்கள். தேவனுடைய ஞானம் என்ன kiwi fruit. தங்கள் விதையை உடைய கனிகள் தங்கள் சாதியின்படியே கொடுக்கும் பல மரங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் சாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் சாதியின்படியே தங்கள் விதையுடைய பழங்களை கொடுக்கும் மரங்களையும் முளைப்பித்தது. இதுக்கு விதையை வழியாக வச்சிருக்கிறார். இது அப்படி இது எல்லாத்துக்கும் பட்டினா தான் உள்ளுக்கு இருக்கும் விதை. இதுக்கு வெளியால திரிய எடுக்க வச்சிருக்கிறார். என்ன பழம் என்று சொல்ல தேவையில்லை. இலங்கையில் இருக்கிறார்களுக்கு தெரியும். Not many of you ate the fruit. I am planting. Eaten the fruit. அதை கொஞ்சம் நினைவில் எடுப்பீங்களா? மற்ற விதைகள் எல்லாம் வெட்டி தான் காட்டி உள்ளுக்கு விதைகளை கண்டோம். இதுக்கு பார்த்தீங்களா? வெளியால இப்படியாக அவர் திட்டமிட்டார். அப்படியே ஆயிற்று. இவைகளுக்கு விதை உள்ளே
நேரமும் விடிய காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. 2ஆம் நாளிலே தான் இவைகளை கொண்டு வந்தது. மேங்கோஸ்டீன், அதுக்கு உள்ளுக்கு தான் விதை. அநேகமான பழங்களுக்கு உள்ளே. Do you see daddy and son? வாய் என்ன செய்யுது? ஓட்ட பண்ணுதா? அவன் எங்களுக்காக சிருஷ்டித்தது. இதுல டேஸ்ட் வித்தியாசம். What about rambutan? ஏன் அது ஒரு மாதிரி இந்த கொரோனா இது மாதிரி வச்சிருக்கிறாரு? எனக்கு தெரியா. பூச்சி வந்தாது நேரடியானோ செய்யாமலோ சும்மா வராதீர்கள். சரி, அந்த வெள்ளை சதை சாப்பிடுறதுக்குள்ளாக ஒரு விதை இருக்கு. பல விதைகள் அல்ல, ஒவ்வொரு பழத்துக்குள்ளையும் ஒரு விதை. ஏன் அப்படி? எதற்காக? இல்லை வந்தா தங்கலாம். அந்த மரம் அந்த பழத்தை கொண்டு வரும். ஏன்? அவர் சொன்னபடியா. மரங்கள், பழங்கள், பழங்களுக்குள்ளே விதைகள் எல்லாம் திட்டத்தோடு நம்மை உணர்த்த, நம்முடைய வாழ்க்கையை எப்படி என்று காண்பிக்க. இவைகள் எல்லாம் எங்கள் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. We will come to that later. காய்ச்சி கொற்ற ஒரு மாமரம் அல்லது ஆப்பிள் மரம். நீங்க ஆப்பிளை காண மாட்டாய். Put a mango tree. Right. கையனட்டிய ஆயலாம். இதை பார்க்கிற நேரம் இதை சொல்லிப்பட்டு போடுறேன். டாடி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? டாடி மானு, உன் வாழ்க்கை எப்படி? இந்த பார், வாயில்ல பேச்சில்ல மரத்துக்கு நான் திட்டமிட்டதை அது நடப்பிக்கிறது. உன் வாழ்க்கையிலே கனி இருக்கிறதா? பழம். இந்த பழங்கள் இந்த மாமரம் சாப்பிடுறதுக்காக, இது மனுஷர்களுக்கு ஆசீர்வாதமாக. ஒவ்வொரு இந்த பழத்துக்குள்ளும் ஒவ்வொரு விதை, ஒவ்வொரு விதை எல்லாமே அவருடைய. What can you say? நீங்கள் கனி கொடுக்கும்படியாக உங்களை அழைத்திருக்கிறேன். நீங்கள் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் உங்களை அழைத்திருக்கிறேன். The
Bible has a lot to say about the fruit-bearing life. கனி கொடுக்கும் பழங்களை கொடுக்கும் ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை குறித்து நிறைய கூறப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்காத மரங்களுக்கு என்ன நடக்கும்? இயேசுவா என்ன செய்தார்? ஒரு மரத்தை பார்த்துட்டு ஒரு பழத்தையும் காணல. We will see all that. அவர் வழி நடத்தினார். சிலருடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? வரும் இலைகள் விதை இல்லை, வாழ்க்கை இல்லை, ஒன்றுமில்லை. இதுக்கு காரணம் திராட்சை செடியும் கிளையும் நிலைத்திருக்காத கிளைகள் கனி கொடுக்காது. We will see all that probably another study. Okay, you receive the blessings. Yavreka Yehovah Vashmareka. Yehovah Panaveliyeka Vuneka. Isa Yehovah Panaveliyeka Vaizmeka Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு தாயமாய் இருப்பார்கள். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பேரிலே ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவார்கள். கனி கொடுக்கவே அழைக்கப்பட்டாய். கனி கொடுக்கிறதுக்கு மரம் தேவை. மரம் ஸ்டார்ட் பண்ண விதை தேவை. விதை சரியா வளர நல்ல நிலம் தேவை. பசல தேவை, தண்ணீர் தேவை, கண்காணிப்பு தேவை, பாதுகாப்பு தேவை. தேவன் தாமே உனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுப்பானாக. Don't just spend your days. See that you are giving forth fruit. God bless you. Till we see you tomorrow. God willing, shalom.